அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் ஒரு பானத்தை அருந்துகிறார் என்றால் அல்லது ஒரு உணவை அவர் உட்கொள்கிறார் என்றால் பாத்திரத்தில் மூச்சு விடுவது கூடாது. உண்ணுகின்ற உணவு வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாத்திரத்திலே ஊதி அல்லது மூச்சு விடுவதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, உங்களில் ஒருவர் எதை அருந்தினாலும் அந்த பாத்திரத்திற்குள் அவர் மூச்சு விட வேண்டாம். இஸ்லாம் தடுக்கிறது. இஸ்லாம் மூச்சு விடுவதை தடுக்கிறது. விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறார்கள், மூச்சிலிருந்து வெளியேறுகின்ற அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகளவான கிருமிகளை மனித உடலிலிருந்து வெளிப்படுத்துகிறது. 1400 வருடங்களுக்கு முன்னால் ஒழுக்கத்தையும் ஒழுங்கையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஆய்வுகள் அதனை நிரூபிக்கின்றது. புகாரி இமாம் 153வது செய்தியாக இதனை பதிவு செய்கிறார்கள். சூடாக இருக்கின்ற பானங்களை அருந்துகின்ற பொழுது நாமெல்லாம் அதனை ஊதி குடிக்கக்கூடிய, அதில் குடிக்கின்ற பொழுது மூச்சு விடக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இதே தடை செய்யப்பட்டது மார்க்கத்திலே என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பழக்கங்கள் எம்மிடத்தில் இருந்தால் அல்லது எம்முடைய உறவுகள் யாராவது அப்படி செய்வார்களே ஆனால் அவர்களை அந்த விடயத்திலே தடுப்பது எம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது.